கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் 2 நாட்களாக போக்குவரத்துக்கு தடை விதித்திருந்த நிலையில் 3வது நாளாக பெங்களூருவில் இருந்து ஓசூர் வந்தடையும் 3 வழி பாதையிலேயே ஒரு வழி பாதையில் வாகனங்கள் பெங்களூரு செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் கடந்த 2 தினங்களாக மேம்பாலத்தின் மீது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசல் சிக்கி கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்த நிலையில் தற்போது பெங்களூருவில் இருந்து ஒசூர் வழியாக செல்லக்கூடிய 3 வழி சாலையில் ஒரு வழி சாலையில் பெங்களூருக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது 6 வழி சாலையாக இருந்து வரும் நிலையில் விரிசல் விடப்பட்டிருக்கக்கூடிய 3 வழி சாலை தற்போது வரை மூடப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக மூடப்பட்டு போக்குவரத்துக்கு தடை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் பெங்களூருவிலிருந்து ஒசூர் வழியாக கிருஷ்ணகிரிக்கு செல்லக்கூடிய அந்த 3 வழி பாதையில் ஒரு வழி பாதை மட்டும் பெங்களூரு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டு மற்ற 2 பாதைகளில் கிருஷ்ணகிரிக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தின் மீது கனரக லாரிகள் அனுமதிக்கப்படவில்லை. அதிக எடை கொண்ட வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. லகு ரக கார் உள்ளிட்ட போன்ற வாகனங்கள் தான் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மற்ற வாகனங்கள் சர்வீஸ் சாலை மற்றும் ரிங் ரோடு சாலை வழியாக சென்று வருகிறது. அந்த பகுதியிலும் கூட போக்குவரத்து நெரிசலானது சற்று குறைந்திருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வழி பாதையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்தானது சற்று குறைந்து நிலைமை சீரடைந்து வருகிறது. இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் அந்த பகுதியில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட 1 மாத காலம் இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.